ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. இன்றைக்கு பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகத்தின் 11வது ஸ்லோகத்திலிருந்து அடியன் கூற இருக்கிறேன். இப்பொழுது அடியன் ஒரு விஷயத்தை கூறுகிறேன். பகவத்கீதை புஸ்தகத்தை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே அதை படித்துக்கொண்டே அடியன் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டே வரும் பொழுது அடியன் சொல்லும் இந்த அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு நன்றாக மனதில் பதியும். அதை நீங்கள் எடுத்து படிப்பதற்கு வசதியாக இருக்கும். பகவத்கீதை புஸ்தகம் சிறிய சைஸ்ல பாக்கெட் சைஸ்ல புஸ்தகம் அடியன் கிட்ட கிடைக்கும். அந்த புஸ்தகம் ரூபாய் 40 மட்டும்தான். ஆகவே வேண்டும் என்று நினைப்பவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் செய்து வைக்கப்படும். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பகவத்கீதை 3வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். அதுக்கு முன்னால 10வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு? கல்பத்தின் ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்மதேவன், நம்முடைய தலைவன் யாரு? பிரம்மதேவன் நம்மை படைத்தவர். யாகங்களோட சேர்ந்தே இந்த மக்கள் எல்லாவற்றையும் படைக்கிறார். படைத்துவிட்டு கூறுகிறார், நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கி பெருகுங்கள். இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படிப்பட்ட வேள்வி என்றால் என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனும் இறைவனால் தனக்கு இடப்பட்ட வாழ்க்கையை, கடமையை சிறமேற்கொண்டு எந்தவித பலனை எதிர்பார்க்காமல் தான தர்மங்களை செய்து தன்னுடைய கடமையை நன்றாக ஆற்ற வேண்டும். அந்த கடமையை ஒருவன் செவ்வனே செய்யும் பொழுது தன்னலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்காக எல்லோருக்கும் பரோபகாரம் செய்து எல்லாவற்றையும் எல்லா தான தர்மங்களையும் செய்து வாழும் பொழுது அவன் வாழும் வாழ்க்கையானது ஒரு சிறந்த வாழ்க்கையாக, இறைவனால் இடப்பட்ட வாழ்க்கையை சிறமேற்கொண்டு வாழ்ந்தவனாக ஒருவன் ஆகிறான். அப்படி அவன் வாழும் பொழுது அந்த வாழும் வாழ்வே வேள்வியாக மாறுகிறது. அந்த வேள்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆகுதியை தேவர்கள் ஏற்கிறார்கள். அந்த தேவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரித்தான கடமை அப்படின்னா என்ன? தேவர்கள் நாம் எல்லோருக்கும் மழை, வெயில், அது மட்டுமல்லாமல் காற்று, பயிர்கள் நன்றாக செழித்து வளர செய்து அதன் மூலம் நமக்கு நன்மைகள், விலங்குகள், பறவைகள், இப்படி மனிதன் சுகித்து வாழ்வதற்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்கு தேவர்கள் கொடுக்கிறார்கள். இப்படி தாங்க இது ஒரு காலச்சக்கரம். இப்படிப்பட்ட இந்த காலச்சக்கரத்தை நீங்கள் சரியாக செய்து தன்னலம் கருதாது செய்து ஒருவரை மற்றொருவர் வளர செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க. அப்படி ஒரு மனிதன் எப்படிப்பட்ட காரியத்தை ஒருவன் செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் தத்தம் வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலைக்கேற்ப கர்மங்கள் வேறுபடுகிறது என்று கூறுகிறாருங்க. ஒரு மருத்துவர் எப்போதும் மிக்க விழிப்புணர்வுடன் அவனுடைய பலன் எதிர்பார்க்காது கடமை ஆற்ற வேண்டும் இல்லையா? அதே போலதான் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல முறையில் ஒரு மாணவனுக்கு நன்றாக புரியுமாறு தன்னுடைய ஆசிரியர் பணியை செய்ய வேண்டும். அதே போல ஒரு விவசாயி மனிதனுக்கு ஆபத்தான பூச்சிக்கொல்லி மருந்துகளை எல்லாம் உபயோகிக்காமல் நல்ல முறையில் விவசாயம் செய்து மக்கள் அந்த உணவை உண்டு அவர்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விவசாயம் செய்து அவனும் ஒரு நல்ல ஒரு மகத்தான கடமையை ஒருவன் செய்ய வேண்டும். அதுபோல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும் சரி, தலைவியாக இருக்கட்டும் சரி, ஒரு அரசனாக இருக்கட்டும் சரி, ஒரு புரோகிதராக இருக்கட்டும் சரி, பொறியியல் பட்டதாரி, வியாபாரி, விஞ்ஞானி, ஒரு துப்புரவு பணியாளனாக இருந்தாலும் கூட அவனுடைய தொழிலை தெய்வமாக கருதி அந்த செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி கருதி அந்த தொழிலை சிறமேற்கொண்டு அவன் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கோபம், குரோதம், பேராசை, அகம்பாவம், ஆணவம் போன்றவற்றை எல்லாம் விடுத்து செய்யும் செயலில் பலன் கிடைக்குமோ கிடைக்காதோ என்பதை பற்றி எண்ணாது தான தர்மங்களை செய்து இறைவனால் இடைப்பட்ட பணியை செவ்வனே செய்வோர்க்கு அதுவே செவ்வனே செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு மனிதனும் செய்யும் வேள்வியாகும் என்று பகவான் கிருஷ்ணர் அழகாக எடுத்து கூறுகிறார்.
இந்த வேள்வியின் பயனை வந்து யார் ஏற்கிறாங்க? ஏற்ற தேவதைகள் ஏற்கிறார்கள். ஏற்று மனிதர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு உண்டான போகத்தை என்ன மழை, வெயில், காற்று அதையெல்லாம் கொடுக்குறாங்க, தருவார்கள். ஏனெனில் தேவர்களுக்கும் வந்து கடமை என்பது இருக்கிறது. அந்த கடமையை அவர்களும் செவ்வனே செய்துதான் தீர வேண்டும். அப்படி தேவதைகள் மக்களுக்கு என்னென்ன தருகிறார்கள் என்றால் வந்து அவர்கள் எல்லாம் சுகித்து வாழ விலங்கு, பறவைகள், மூலிகைகள், மரங்கள், புல், அன்னம், தண்ணீர், பூக்கள், பழங்கள், தாது பொருட்கள், பார்த்தீங்களா, தாது பொருட்கள் முதலிய மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து அளித்து வருகிறார்கள். தேவையான மழை, வெயில், தேவையான மழை, தேவையான வெயில் எல்லாமே இரண்டுமே அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இந்த இறைவனை தான் நாம் சொல்கிறோம், இந்த வர்ண பகவானை தான் திட்டுறோம் இல்லையா? என்ன மழையே பெய்ய மாட்டேங்குது என்று சொல்றோம். ஆனா வந்து ஒரு சில பெரியோர்கள் வந்து என்ன சொல்கிறார்கள்? எல்லாம் கலிகாலம் மாறி போச்சு, மக்கள் எல்லாம் இப்படி இருந்தா எப்படி மழை பெய்யும் அப்படின்னு சொல்வாங்க. அதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை வந்து நீங்கள் காற்றோட்டமாக கேள்விப்பட்ட விஷயத்தை பகவத்கீதையின் மூலம் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக, அதிசயமாக, ஒரு பக்தி பரவசமாக இருக்கும். ஏனென்றால் அடியன் வந்து ரசித்து இதை படித்தேன், ரசித்து உணர்ந்து கொண்டு அடியன் கூறும் பொழுது அடியனுக்கும் மிக்க மகிழ்ச்சி தான் சகோதர சகோதரிகளே. இப்படி வந்து எல்லாவற்றையும் வந்து தேவர்கள் கொடுக்கிறார்கள். சரி, இந்த மனிதர்கள் வந்து அவர்களுக்கு உண்டான கடமைகள், அவர்களுடைய அந்த இதை வந்து 5 விதமாக வந்து பகவான் பிரித்து கூறுகிறார். அவர்கள் வந்து இந்த கடமைகளை, அதாவது சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கடமைகளை செய்பவரை 5 வகையினராக பிரித்து அவர்களை 50 வேள்விகள் செய்பவர்கள் என்று கூறுகிறார்கள். அவர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேலிருந்து கீழே வருதுங்க. தேவதைகள் முதல்ல 1ஆம் நம்பர். 1 தேவதைகள், 2 ரிஷிகள், 3 பித்ருக்கள், 4 மனிதர்கள், 5 மற்ற பிராணிகள். சரிங்களா? தேவதைகள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவர்களுக்கு இட்ட கடமை என்ன? இதில் 50 பூதங்கள் அடங்கும். சரிங்களா? தேவதைகள் என்று சொல்லும் பொழுது நாம் உலகத்தில் 50 பூதங்களாலானது தான் இந்த உலகமும் நம்முடைய உடலும் இரண்டுமே. அது என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 50 பூதங்களும் உலகத்தாருக்கு ஏற்ற போகத்தை தருகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிஷிகள் என்ன பண்றாங்க? ரிஷிகளும் மகரிஷிகளும் அகில உலகத்தாருக்கு ஞானம் எனும் கல்வியை, வாழ்க்கை கல்வியை போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதை தானே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். அதனால ஞானத்தை தருபவர்கள் வந்து ரிஷிகள். பித்ருக்கள் என்ன பண்றாங்க? பித்ருக்களின் ஆசையால் தான் குழந்தை செல்வம் ஏற்படுகிறது. இப்பொழுது வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை இன்மை என்பது ஏற்படுகிறது. அதனால வந்து எல்லோருமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் வந்து தங்களுடைய தாய் தந்தையரை மதித்து போற்ற வேண்டும். தாத்தா, பாட்டி, பெரியோர்கள் எல்லோரையுமே நாம் வந்து அவர்களை வந்து மதித்து போற்று அவர்களை வணங்கி அவர்களுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர்கள் மறைந்த பிறகு கூட அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வனே செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அவர்கள் தான் பித்ருக்கள். இவர்கள் தான் வந்து சந்ததியை வளர்த்து பேணுகிறார்கள். நமக்கு சந்ததி பிறக்க வேண்டும், சந்ததி செழித்து வளர வேண்டும் என்றால் குலதெய்வத்தின் அருள் மட்டும் இருந்தால் போதாதுங்க. அதற்கு வந்து பித்ருக்களுடைய அருளும் கண்டிப்பாக வேண்டும். இதற்கான பதிவை வந்து நான் வந்து தனியாக ஒரு பதிவில் கூறுகிறேன் உங்களுக்கு. அப்பொழுது வந்து அவர்களுக்கு என்னென்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அடியேன் கூறுகிறேன். சரிங்களா? அதற்கு பிறகு மனிதர்களா நாம் மனிதன் சுயநலமற்று கடமை ஆற்றுவதன் மூலம் மக்களுக்கு வேள்வியை வளர்த்து சேவை புரிகிறான். ஒவ்வொரு மனிதனும் வந்து சுயநலம் இல்லாம கடமை ஆற்றும் பொழுது அவன் வந்து சேவை புரிகிறான், மற்ற மக்களுக்கு சேவை புரிகிறான். நம்முடைய கடமையை ஒழுங்கா செஞ்சாலே போதும். பார்த்தீங்களா? அதுவே எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் அப்படிங்கிறது இப்பொழுது வந்து இந்த பகவத்கீதை நமக்கு புரிய வச்சிருக்கு. இதுதான் உண்மைங்க. அதற்கு பிறகு வந்து மற்ற பிராணிகள், விலங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அவை எப்படி இருக்கணும்? விலங்கு, பறவைகள், மரம், செடிகள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா மக்களுக்காகத்தான். அவையெல்லாம் மக்களுக்கு சுக சாதனங்களாக தன்னையே அர்ப்பணித்து சேவை புரிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வந்து 5 விதமான ஒரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை வந்து பகவான் கிருஷ்ணர் அழகாக கூறுகிறார்.
இவ்வாறு மனிதர்கள் ஆற்றும் கடமை என்னும் வேள்வினால்தான் தேவதைகளை வளர செய்ய வேண்டும். அந்த தேவதைகள் மனிதர்களை வளர செய்கிறார்கள். இப்படி தன்னலம் கருதாது ஒருவரை ஒருவர் வளர செய்ய வேண்டும் என்று 11வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இது பகவத்கீதை இல்லையா? இப்பொழுது நாம பலமுறை கேட்ட ஒரு இது சொல்றேன் கேளுங்க. இதைத்தான் ஔவையார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லோன் ஒருவன் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க ஔவையாருங்க. அவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயம். ஒரு நல்லவன் இருந்தா போதும், எல்லாம் எப்படி ஊருக்கே மழை பெய்யுமா ஒரு நல்லவனுக்காக அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. இதைத்தான் என்று கூறுகிறார். நல்ல முறையில் கடமையாற்றும் ஒருவன் இருந்தால் அந்த எல்லோருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு ஔவையார் சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். தெய்வன் தொழா அன் தொழுநற் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. அவ்வளவுதாங்க. யாருன்னா வேறு தெய்வத்தை வணங்காமல் கணவனே கண்கண்ட தெய்வமாக எந்த பெண் வணங்கி போற்றுகிறார்களோ அப்படி அந்த பெண் வாழும் வாழ்க்கையை ஒரு அது 100க்கு 100 மார்க் இல்லைங்க, 100க்கு 200 மார்க் போடும் அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய கடமை அவங்க செய்கிறாங்க. அப்படி அவங்க செய்யும் பொழுது அவர்களுடைய செய்த அந்த சத்கர்மத்தால் அவர்கள் பெய் அப்படின்னு சொன்னாலே போதும் மழை பெஞ்சிருமா. அவள் பெய் என்றவுடன் மழை பெய்யும் என்று கூறுகிறார். ஆனால் இந்த மழையானது ஒருவருக்கு மட்டும் பெய்தா கிடையாது, ஊர் மக்கள் அனைவருக்குமே மழை பெய்யுது இல்லையா? அதனால் யார் அனுபவிக்கிறாங்க? அதர்ம வாழ்க்கை வாழ்பவர்களும் மழையை பெற்று அவர்களும் அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா திருடன் அப்படின்னு சொல்றாரு. திருடன் யாரு? பக்கத்து வீட்டுக்கு போய் ஒரு அவங்க பர்ஸ்ல இருக்கிற பணத்தை எடுத்து திருடிட்டு வந்தா மட்டும்தான் திருடன் கிடையாது. ஒருவன் தன்னுடைய கடமை ஆற்றாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு கடமை ஆற்றி வாழும் ஒரு மனிதனால் கிடைக்கக்கூடிய மழை துளியை அவன் அந்த நீரை பருகினால் அவன் திருடன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். மிக அழகான ஒரு வாக்கியம் இது. இதனால் வாழ்க்கை அதர்ம வாழ்க்கை வாழ்பவன் பயனடைகிறான். வேள்வி செய்தவன் துன்பப்படுவதை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. இந்த வேள்வி செய்தவனுக்காக அவன் துன்பப்படுவதை பார்த்து தேவதைகள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அவர்களுடைய கடமை செய்ய வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு அதனால அவர்கள் மழையை கொடுக்கிறார்கள். ஆனால் வேள்வி செய்யாதவனும் இந்த மழையை பெறுகிறான். அவன் எதற்கு ஒப்பானவன் எப்படின்னு சொல்றாரு தெரியுமா? ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒரு பசு வளர்க்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்து வீட்டில் ஒருவன் வளர்க்கும் பசுவினுடைய பாலை அவனுக்கு தெரியாமல் போய் கறந்து குடிப்பவன் எப்படிப்பட்ட ஒரு திருடனோ அப்படிப்பட்ட திருடன் தான் வேள்வி வாழ்க்கை வாழாமல் தேவர்களால் வழங்கப்படும் எல்லா சுகபோகங்களை அனுபவிக்கும் ஒருவன் அப்படிப்பட்ட திருடன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நாம் எல்லாம் என்ன பண்றோம்? கோயில்கள் எல்லாம் மழைக்காக என்ன பண்றாங்க? ஹோமம் வளர்த்து யாகம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட யாகத்தினால் அப்படிப்பட்ட யாகத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட யாகம் செய்தாலும் கூட அந்த 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 யாகத்திலும் மழை பெய்யும். அது கொஞ்சமா தான், சொற்ப அளவுதான் மழை பெய்யும். ஆனால் ஒரு மனிதன் தன்னலம் கருதாது இறைவனால் இடப்பட்ட கடமையை செவ்வனே செய்யும் பொழுது அவனால் பெய்யும் மழை தாங்க எல்லாருக்குமே வேண்டும். அப்படிப்பட்ட மழை பெய்யும் அளவுக்கு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த ஆகுதியை ஏற்றவர்கள் சொற்ப அளவு மழையை பெறுகிறார்கள். இதைத்தான் சொல்றாங்க. இதுதான் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட இந்த காலச்சக்கரத்தை பகவான் படைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். வேள்வினால் வளர்ச்சி இதை பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டோம். உயிரினங்கள் அனைத்தும் உணவிலிருந்து உண்டாகின்றன. இது 15வது ஸ்லோகங்க. மழையிலிருந்து உணவின் உற்பத்தி ஏற்படுகிறது. சரிங்களா? மழை யார்கிட்ட ஏற்படுது? வேள்வியிலிருந்து உண்டாகிறது. வேள்வி விதிக்கப்பட்ட கர்மங்களிலிருந்து உண்டாகிறது. கர்மங்களின் தொகுப்பு. இந்த கர்மங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கர்மங்கள் தான் இடப்பட வேண்டும் என்கின்ற தொகுப்பு எதிலிருந்து உண்டாகிறது என்றால் வேதத்திலிருந்து உண்டாகிறது. அந்த வேதம்
அழிவற்ற பரமாத்மாவிடம் இருந்து தோன்றியது என்று தெரிந்து கொள் அர்ஜுனா என்று கூறுகிறார். ஆகவே எங்கும் நிறைந்த அழிவற்ற பரபிரம்ம பரமாத்மா எப்பொழுதும் வேள்வியில் நிலை பெற்றிருக்கிறார். வேள்வியே வடிவானவர் பரமாத்மா என்று பகவான் கிருஷ்ணர் அழகாக அர்ஜுனனுக்கு எடுத்து கூறுகிறார். இதை 15 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் அடியன் கண்டிப்பாக விரிவாக கூற வேண்டும். ஆகவேதான் இன்றைக்கு 5 ஸ்லோகங்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டியிருந்தது. அதற்கு பிறகு 16வது ஸ்லோகத்திலிருந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அடியனுக்கு அருளிய இறைவனுக்கு அடியன் நன்றி கூறி விடை பெறுகிறேன். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.